أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சில அடிப்படையான விஷயங்கள். மாற்றம் என்பதை நம்ம கற்பனை பண்ணி நினைக்கிறோமா? நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், அதுவும் நம்ம அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். மார்க்க ரீதியான மாற்றங்களை நினைக்கக்கூடியவர்கள் நிறைய போதும் என்கின்ற மனப்பான்மையை உருவாக்கி கொள்ள வேண்டும். எந்த உணர்வை? போதும் என்கின்ற மனப்பான்மை. அல் கனாஆ வல் இஸ்திக்னா அல்லது வல் கினா. அல் கனாஆனா திருப்தி. திருப்தி சுபஹானல்லாஹ், இந்த சொல்லு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இது அடைஞ்ச வரலாறு என்னது இல்லை. இந்த சொல்லு எல்லாருக்கும் தெரியும். தற்காலிகமாக அவர் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. திருப்தி என்றது என்ன செய்யாது? கோடான கோடி கொண்டு வந்து கொட்டினாலும் மனிதனுக்கு திருப்தி என்கின்ற மனோநிலை ஏற்படுத்துவது மிக கஷ்டம். அந்த மனோநிலை சிலருக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்துருப்பான். ஒரு 10 விதமான 15 விதமான அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அது கிடைச்சதுன்னு வைங்க, உங்களுக்கு எல்லா பொருளாதாரம் கிடைச்சதுக்கு சமம். நான் கேட்குற சைக்காலஜிக்கலி நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள், உளவியலாக நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். உலகத்தில் நீங்கள் எவ்வளவு பொருளாதாரத்தை நமக்கு பக்கத்தில் வைத்திருந்தாலும் நம்ம கையில் சுமந்து கொண்டு போயிடலாம். ஒரு ஆள் வந்து 5 கார் வச்சுக்கிறார். 5 காரையும் தலையில் சுமந்து தெரியலுமா? இயலாது. 5 கார் உங்களுக்கு சொந்தம்ன்றது எப்படி சொந்தம்? சீட்டால் சொந்தம், எழுத்தால் சொந்தம். உங்களுக்கு இது சொந்தம் என்றது தான். ஒருத்தன் பைபோஸாக தூக்கினாலும் கூட அது சட்டத்தை விடுங்க, சட்டப்படி கேன்சல் ஆகிறத விடுங்க, நைட்டோட நைட்டாக வந்து தூக்கிட்டு போயிட்டான். சொந்தமா? சொந்தம் இல்லை. எண்ணத்தில் எதில் சொந்தம்? எனக்கு சொந்தமான கார் இப்பொழுது என்னிடத்தில் இல்லை, இவ்வளோதான். எனக்கு சொந்தமான கார் இப்பொழுது என்னிடத்தில் இல்லை. எனது கார் என்பது எண்ணம். எனது கார் என்பது நீங்கள் என்ன தான் உங்களுக்கு சொந்தமென்று வச்சாலும் ஒரு நேரத்தில் ஒரு வாகனத்தில் தான் போகணும். இந்த இது ஃபுல்லாக புஃபே வச்சுக்கிற நிறைய சாப்பாடு, பசி எவ்வளோ சாப்பிடலாம்? அளவாக சாப்பிட்டுறது, இதெல்லாம் எனக்கு சாப்பிடலாம். இது எண்ணம். எது எது திருப்தி? மனிதனுக்கு திருப்தி வழங்கிட்டாதே. இதெல்லாம் எனக்கு சாப்பிடணும், ஒரு புஃபேயில் இருக்கிறேன், இவ்வளோதான். ஆனால் சாப்பிட்றது பக்கத்தில் ரூமில் ஒருத்தன் தட்டில் தின்றானே, அவ்வளோ தான் சாப்பிட போகிறது. ஒரு புஃபேல இருந்தாலும் உங்களுக்குள்ள திருப்தி எங்கேருந்து வருது தெரியுமா? எனக்கு சூழ நிறைய சாப்பாடு இருக்கு, நான் ஒரு புஃபேல இருக்கிறேன், இதுதான் சிந்தனை. ஆனால் பக்கத்து ரூமில் ஒருத்தன் கஷ்டப்பட்டுட்டு உழைச்சி ஒரு சாதாரண தட்டில் சாப்பிடுவானே, அவன் சாப்பிட்ற அளவுக்கு தான் உங்களுக்கு என்ன செய்யலாம்? சாப்பிடலாம். புஃபே விட்டு வெளியே வர வேண்டியதான். திருப்தி என்பது மனிதன் சிந்தனையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். திருப்தி என்பது மனிதன் சிந்தனையில் வைத்திருக்கக்கூடிய விஷயம். இந்த திருப்தி பொருளாதாரத்தை நிறைய நமக்கு சூழ வைத்து கொண்டிருக்கிற நேரத்திலும் நம்மளுக்கு வரலாம். பொருளாதாரம் நிறைய சூழல் இருக்கிற நேரத்தில் வராமலும் போகலாம். ஒன்றும் இல்லாத நேரத்தில் நம்மளுக்கு என்ன செய்யலாம்? திருப்தி வரலாம். ஒன்றும் இல்லாத நேரத்திலும் நம்மளுக்கு என்ன செய்யலாம்? திருப்தி வரலாம் என்பதை புரிந்து. ஒன்றுமே இல்லை, திருப்தி வரலாம். நான் கேட்குறேன், நீங்கள் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி ஒரு சின்ன உதாரணம் மனசில் நினச்சி பாருங்கள் சகோதரர்களே. நாங்களும் உழைக்கிற சமூகம், கஷ்டப்படுறீங்க. வாழ்க்கையில் இந்த மாதிரி விஷயங்கள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இல்லைன்னா வாழ்க்கையில் நிம்மதி என்ன செஞ்சிடும்? நமது இபாதத்துக்களுக்கான தூண்டுதல் ஏன் இல்லாமல் போகுதுன்னா இந்த மாதிரியான பகுதி நமக்கு தெரியாமல். அன்புள்ள சகோதரர்களை நினைத்து பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தனை மனைவி? ஒரே நேரத்தில் 11 மனைவி இருந்தாங்க. ஒரே நேரத்தில் 9 மனைவியோடு வாழ்ந்தார்கள். நம்மளுக்கு ஒரு மனைவி தான். வருமானம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வருமானம் எப்படி? எங்கள் அளவுக்கு கூட இன்கம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இல்லை. நம்ம ஒரு மனைவி, இன்கமும் கொஞ்சம் கூட, ஆனால் சண்டை எப்படி? அப்பா திருப்தியே என்னது இல்லை என்கின்ற அளவில் பிரச்சனை. ரசூலுல்லாஹ் 9 மனைவி எப்படி திருப்தியாக வாழ முடிந்தது? நினச்சி பாருங்க. கற்பனை இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்க்கை வெளிப்படை. அவர்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வந்திருக்கு, சச்சரவு வந்திருக்கு, எல்லாம் வெளிப்படை. ஆனால் ஒரு திருப்தியான நிம்மதியான மனநிலை எப்படி இருந்தது? நம்ம கூட எப்போ நிம்மதியாக பேசுவோம்? கையில் பணம் இருந்தால் அப்போ மனைவிக்கு ஒரு கோலை கொடுத்து அந்த மாதிரி சந்தோஷமாக இருந்து அதுக்கு வா இதுக்கு வான்னு சொல்லி பேசி, ஏன் பணம் இருக்கியா கையில்? ஒன்றும் இல்லை, அந்த இஸ்கை பக்கிறதுக்கு என்ன செய்யறதில்லை, போகிறதில்லை. ஏன் இல்லை? இருந்தால் ஒரு. ஆனால் ரசூலுல்லாஹ்கிட்ட இல்லை, காலம் பொழுது இல்லாமல் தான் என்ன செஞ்சது? அதிகமாக இருந்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட. இந்த இல்லாமையிலும் நபிகளாரால் எப்படி திருப்தியோடு வாழ முடிந்தது? நான் கேட்குறேன், ரசூல் ஸல்லல்லாஹு இந்த உலகத்திலேயே அன்றைய வாழ்ந்த அந்த காலம் தொடக்க இன்று வரைக்கும் அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமானவர் யார்? அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமானவர் யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமானவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ இந்த உலகத்துடைய அனைத்து ஹஸானாக்களுக்கும் சொந்தமானவன் யார்? அல்லாஹு ரப்புல் ஆலமீன். அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எல்லா ஹஸானாக்கும் சொந்தமானவன் அல்லாஹு ரப்புல் ஆலமீன். அப்போ ரசூலுல்லாஹ் யார் பக்கத்தில் இருக்கிறாங்க? உலக மகா பணக்காரனுக்கு பக்கத்தில் என்ன செய்கிறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. ஆனால் ரசூலுல்லாஹோட லைஃப் எப்படி? ஏழை என்று முன்மாதிரியாக யாரை காட்டலாம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காட்டுகின்ற அளவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட ஏழ்மை என்ன செய்தது? இருந்ததை நம்ம பார்க்குறோம். அன்புள்ள சகோதரர்கள், எப்படி மெச்சாயிச்சது? எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெச்சானது? அதாவது நாங்கள் பார்க்குறோம், ஒரு பணக்காரன், நல்ல ஒரு பணக்காரன், நல்ல தர்மம் செய்யக்கூடிய ஒரு பணக்காரன், அவனோட வீட்டில் டிரைவராக இருக்கக்கூடியவனுக்கு கூட ஒரு திருப்தி. என்ன திருப்தி சொல்லுவான்?
அவன் நல்லவன் ஆகிக்கிறான்னு வைங்களேன், இவனும் அதே அவருடைய வாகனத்துக்கு இவன் தான் ஓனர், இவன் தானே சுத்திகரிப்பார், இவர் தான் எல்லா வேலையும் செய்வார், இவருடைய திருப்தி எப்படி இருக்கும்? அந்த பணக்காரனுக்குரிய திருப்தி இவனுக்கு என்ன செய்யும்? இருந்து கொண்டிருக்கும். அவனுடைய பொருளாதார அளவுக்கு இல்லாட்டி விட்டேன் எப்படி இருப்பான்? யாராவது வந்து அந்த பணக்காரரை ஏதாவது பேச இவர்கிட்ட வந்து சொல்லுவான், அவரோட கொஞ்சம் பேசி பாருங்களேன், ஏதாவது செய்யலாமேன்னு. இவர் ஆஜியார் வந்து அதுக்கெல்லாம் என்ன செய்ய மாட்டார், உடம்பெற மாட்டார், நீங்கள் நாளைக்கு எதுக்கும் வாங்கலை. யார் பேசுறது? டிரைவர் அந்த பேச்சு பேசுவான். என்ன காரணம்? பக்கத்தில் இருக்கிறது யார் என்றதுனால. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து மக்கத்து காவிர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா ஒரு ஏழையத்தான நபியை அனுப்பணும். சரி, உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மாளிகை இருக்கக்கூடாதா, பெரிய நீரோடைகள் இருக்கக்கூடாதா, தங்கத்தாலான கோபுரங்கள் இருக்கக்கூடாதா அப்படி என்று கேட்டார்கள். அப்போ அல்லாஹு தஆலா சொன்ன, நபியே நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹு தஆலா நாடினான் என்று சொன்னால் இவைகளை எல்லாம் ஏற்படுத்துவது உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னு சொல்லுங்கள். அல்லாஹு தஆலா உங்களுக்கு இவ்வளோ நீங்கள் கேட்ட எல்லாவற்றையும் அப்படி அடுத்த செகண்டில் கொண்டு போய் வைப்பதில் அல்லாஹ்வுக்கு எந்த கஷ்டமும் இல்லை அப்படி என்று சொல்லுங்கள். நான் அல்லாஹ்வுடைய ஒரு தூதராக அடிமையாக இருக்கிறேன் என்று சொல்லுங்கள். அப்போ அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன மெசேஜை கொடுத்தாண்டா, நீ உங்களை பணக்காரன் ஆக்குறது என்பது எனக்கு ஒரு விஷயமே அல்ல. நினைத்தா நீங்கள் அடுத்த செகண்ட் பணக்காரன். ஆனால் அத்தனை வைத்திருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் எனக்கு ஏதோ அளவுக்காக பணத்தை என்ன செய்கிறான், தராமல் இருக்கிறான், பொருளாதாரத்தை தராமல் இருக்கிறான். ஆனால் அவனோடு தான் நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு அல்லாஹு தஆலா சொன்னான். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்த மிகப்பெரிய திருப்தி. அல்லாஹு தஆலா என்னை விரும்பிட்டான், அல்லாஹு தஆலா என்னை நேசிக்கிறான், அல்லாஹ் எனக்கு பொருளாதாரத்தை தரலை அப்படி என்று சொன்னால் அல்லாஹ் எனக்கு நலவுக்காக வேண்டிதான் என்ன செய்கிறான், இதை அளந்து தந்து கொண்டிருக்கிறான். இல்லை என்று சொன்னால் உலகத்தில் கிடைத்தவர்கள் தான் இறைவனுக்கு நெருக்கமானவர்கள், கிடைக்காதவர்கள் தூரமானவர்கள் என்றால் மிகவும் நெருக்கமானவராக காரூனும் மிக தூரமானவராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இருந்திருக்க வேண்டும். ஆனால் தலைகீழ் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பொருளாதாரம் என்பது இந்த உலகத்தில் அல்லாஹ் அழகை கொடுப்பது போல, அந்தஸ்தை கொடுப்பது போல ஒரு விஷயம். ஆனால் ஆசை அல்லாஹ் வைத்திருக்கிறான், அதெல்லாம் நம்மளை சந்தோஷமை குடும்பத்துக்கு செலவழிக்கிறார், அதெல்லாம் இருக்கணும். அது அல்லாஹ் இயல்பாக வைத்திருக்கக்கூடிய விஷயம். வீடு அழகாக இருக்கணும், வாகனம் அழகாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அர்பஅ மின் ஸஆதத்தில் மர்இல் முஸ்லிம், 4 விஷயங்கள் ஒரு மூமினுடைய சந்தோஷம். நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 விஷயங்கள். ஒன்று என்ன? அல் மஸ்கனுல் வாசி', விசாலமான வீடு. இரண்டாவது அல் மர்கபுல் ஹனி, வசதியான ஒரு வாகனம். அதே போல் ஹாதிமுல் அமீன், நம்பிக்கையான வேலைக்காரன். அல் மர்அத்து சாலிஹா, சாலிஹான ஒரு மனைவி. ஒரு முஃமினுடைய சந்தோஷம் நாங்கள் ரசூலுல்லாஹ் கிடைக்கணும். அதில் ரசூலுல்லாஹ் மறுக்கல, அது கிடைக்கணும், அது விரும்பணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபித்தோழரை ஜிஹாது களத்துக்கு அனுப்புகிறாங்க. அம்ரி என்ற நபித்தோழர் அவர் சொல்கிறாரு, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உங்களை ஜிஹாதுக்கு அனுப்பி சில கனிமத்து பொருட்கள் கிடைச்சி உங்களுக்கு பொருளாதாரம் கிடைக்கும்னு ஆசைப்படுறேன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. உடனே அவர் சொன்னார், மா அலஹாத அஸ்லம், நான் இதற்காக வேண்டி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அல்லாஹ்வின் தூதரே அப்படின்னு சொன்னார். உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நிஅமல் மாலு சாலிஹ் லில் மர்இ சாலிஹ், நல்ல மனிதருக்கு நல்ல பொருளாதாரம் சிறந்தது என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது பிழை இல்லை. ஆனால் எப்பொழுதும் நாங்கள் கையில் கிடைத்ததை விட வெளியே உள்ளதில் தான் நமக்கு திருப்தி இருக்கிறேன்னு நினைக்கக்கூடாது. அதான் அங்கே உள்ள விஷயம். கையில் கிடைத்ததை விட வெளியில் உள்ளதில் தான் எனக்கு திருப்தி இருக்கிற என்ற மனோநிலை நம்மளுக்கு என்ன செய்ய வேண்டும், இல்லாமல் போக வேண்டும். ஆனால் நம்மளுக்கு அப்படி இல்லை. இந்த திருப்தியை உருவாக்குற ஒரு சம்பவம் சொல்கிறேன் சகோதரர்களே. அம்ர் இப்னு தக்லப், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றியின் பொழுது ஹுனைன் யுத்தத்திலே கிடைத்த கனிமத்து சொத்துக்களை எல்லாம் பிரித்து கொண்டிருக்கிறார்கள். மக்காவாசிகளுக்கு நிறைய கொடுக்குறார்கள். மதீனாவாசிகளில் ஹிஜ்ரத்து செஞ்சு வந்தவங்களை கவனித்த நிறைய நபித்தோழர்கள், யுத்தம் செய்து போராடி உயிர் பணையம் வைத்து போராடினவர்களில் நிறைய ஏழைகள் இருக்கிறார்கள். அதை விட்டுட்டு ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, மக்காவாசிகள் நிறைய அள்ளி கொடுக்குறாங்க. பார்க்க தங்கம் வெள்ளியும் போனால் எப்படி இருக்கு, என்ன திருப்தி உள்ளோன்னு அந்த இடத்துல என்ன செய்வான், கொஞ்சம் அசைவான். இந்த மாதிரி நேரத்தில் சிலர் வந்து தவறாக பேசுகிறாங்க. தவறான ரசூலுல்லாஹ்வை குறையாக பேசலை. எப்படி பேசுகிறாங்க தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, கூட கொடுக்குறாங்க. எங்களோட வாழில் ரத்தம் கூட என்ன செய்யலை, என்ன காயலை. மக்காவாசிகளுக்கே நிறைய கொடுக்குறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு ஊர் பாசம் என்ன செஞ்சுட்டு வந்துட்டு அப்படின்னு ஒரு சிலர் என்ன செய்தார்கள், பேசினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை பார்த்து ஒரு உரை நிகழ்த்தினார்கள். அழகான ஒரு வசனம், நான் சில மனிதர்களுக்கு பொருளாதாரத்திலிருந்து அள்ளி கொடுக்கிறேன். ஏன் தெரியுமா? இன்னி அக்ஷா தலஅஹும் வஜஸஅஹும், அவர்களுடைய பதட்டத்தையும் அவர்களுடைய திருப்தியின்மையும் நான் பயப்படுகிறேன். அவர்களது பதட்டத்தையும் அவர்களது திருப்தியின்மையும் நான் பயப்படுகிறேன். ஆனால் அகிலு அக்வாமன், சிலருக்கு கொடுக்காமல் விட்டு விடுகிறேன். அவங்களும் கஷ்டத்தில் இருக்கிறாங்க, இதே கஷ்டம். ஆனால் நான் ஏன் விட்டு விடுகிறேன் தெரியுமா? லிமா ஜஅலல்லாஹு ஃபீ குலூபிஹிம் மினல் கினா, போதும் என்கின்ற மனப்பான்மை அல்லாஹ் அவர்களது உள்ளத்திலே ஏற்படுத்தி இருக்கிறான் என்பதை எனக்கு தெரிந்து நான் அவர்களை விட்டு விடுகிறேன். சுப்ஹானல்லாஹ். நினச்சி பாருங்க, இருவருமே கஷ்டம். ஒரு சிலருக்கு கொடுக்கிறேன்,
ஒரு சிலருக்கு அதே தேவை இருக்குது, அவர்களுக்கு நான் கொடுக்கல. காரணம் அல்லாஹு தாலா அவர்களுடைய உள்ளத்தில் போதும் என்கின்ற மனப்பான்மை அல்லாஹு தாலா என்ன செய்திருக்கிறான், ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அவர்களில் ஒருவர் தான் மின்ஹும் அம்ரிபுனு தக்லப், அவர்களில் ஒருவர் தான் அம்ரிபுனு தக்லப் என்ற நபித்தோழர் என்று சொன்னார்கள். அம்ரிபுனு தக்லப் என்ற நபித்தோழருக்கும் அல்லாஹ் மனதில் என்ன செய்கிறான், இந்த திருப்தியை கொடுத்திருக்கிறான். இந்த வார்த்தையை கேட்டுவிட்டு அம்ரிபுனு தக்லப் சொன்னார்கள், வல்லாஹி எனக்கு சிவப்பு ஒட்டகைகள் நிறைய கிடைத்திருந்தாலும் பரவாயில்லை, நபியர்களுடைய இந்த வார்த்தை எனக்கு போதுமானது, அதை விட எனக்கு பெருமதியானதுன்னு சொன்னார்கள். அதனால் அன்புள்ள சகோதரர்களே, ஹினா நம்ம இஸ்திகனா அனின்னாஸ், மக்களை விட்டு தவிர்த்து வாழ்வது இருக்கிறதே, நாங்கள் போதும் என்கின்ற மனப்பான்மை என்கின்ற சிந்தனை வருவது இருக்கிறதே, அது வரும். ஆனால் நிறைய பேருக்கு என்ன ஓடும் தெரியுமா, அதெல்லாம் சரிதான், ஆனால் போதாமல் தான் இருக்குது. எல்லாம் சரிதான், போதும் என்கின்ற மனப்பான்மை இருக்கக்கூடாது சரி, ஆனால் மாத கணக்கில் கடைசிக்கு பேலன்ஸ் பார்த்தா 500 கட்டுதே, விளங்கிட்டானே, 500 வந்து என்ன செய்யுது, பேலன்ஸில் தானே வருது. அப்போ எப்படி போதும் என்கிற மனப்பான்மையோடு இருக்கிறது? இதுதான் நிறைய பேருடைய கேள்வி. அப்படி என்ன போதும் என்கிற மனப்பான்மை விளங்கலைன்றது நான் கேட்குறேன். எப்படி போதும் என்ற மனப்பான்மை உருவாகும்? நானே போதாமல் ஒரு பில்லை போட்டு வச்சுட்டா போதும் என்கிற மனப்பான்மை என்ன செய்யாது, உருவாகவே உருவாகாது. போதுங்கின்ற மனப்பான்மை உருவாக்குறதுக்கு நான் தான் முதல்ல போதும் ஆக்கணும். 500 எப்பயுமே என்ன செய்கிறது, பேலன்ஸில் வச்சுக்கிறது. 500 அந்த எப்பயுமே என்ன செய்ய நம்மளுக்கு வந்து கடிச்சிக்கிட்டே இருக்கும். அப்படி வைத்துக்கொண்டு நம்ம போதும் என்ற மனப்பான்மை உருவாக்குறது சாத்தியமில்லை. போதும் என்கின்ற மனப்பான்மை உருவாக்குவதற்கு முதல் விஷயத்தை என்ன விளங்கணும் தெரியுமா, நம்ம தேவை என்று கொஞ்சம் வச்சுக்கிறோமே, இதெல்லாம் வந்து குறைக்கலாமான்னு கொஞ்சம் யோசிக்கணும். அப்போ தான் போதும் என்ற மனப்பான்மை என்ன செய்யும், உருவாகும். ஆனால் தேவை என்ற விஷயத்தை அளக்கிறதே இல்லை, போதும் என்ற மனப்பான்மை வராதேன்னு முடிவெடுத்துடுறது. இதான் பிரச்சனை. தேவை என் அன்புள்ள சகோதரர்கள் எல்லாரும் இந்த ஸ்டெப்லேருந்து வந்தவர்கள் தான். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அதே ஸ்டெப்பில் நீங்கள் வாழலையா, அந்த ஸ்டெப்பில் நீங்கள் வாழலையான்னு யோசிச்சு பாருங்கள். நமக்கு ஒரு ஆரம்ப ஸ்டெப் பண்ணுறது இருக்குமே, இந்த ஸ்டெப்பிலே நம்ம வாழலையான்னு நீங்கள் நினைத்து பாருங்கள் அன்புள்ள. அதனால் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, உங்களுக்கு மேலுள்ளவர்களை என்ன செய்ய வேண்டாம், பார்க்க வேண்டாம், கீழே உள்ளவர்களை பாருங்கள். மேலுள்ளவர்களை பார்த்தோம் என்று சொன்னால் நம்மளுக்கு என்ன சிந்தனை வரும், அங்கே போகணும்னா சிந்தனை வரும். கீழே உள்ளவர்களை பாருங்கள், அவர்களும் வாழ்கிறார்களா இல்லையான்னு பாருங்கள், உங்களுக்கு திருப்தி என்ன செய்யும், உங்களோட நிலையை பார்த்து வர மாட்டேன். நம்மளும் மேலுள்ளவர்களை பார்க்குறோம், கீழுள்ளவர்களை பார்க்குறோம். ரசூலுல்லாஹ் கீழுள்ளவனை பார்க்க சொன்னாங்களே, நாங்களும் பார்க்குறோம். எதில் தெரியுமா, அமல் விஷயத்தில் மட்டும். அவன் வந்து 3 நேரம் தான் தொழுகிறான், பரவாயில்ல, நான் 4 நேரம் தொழுவனா இல்லையா, கீழே உள்ளவனை பார்க்குறது. எதில், அமலில். அவன் வந்து ஜக்காத்தில் வந்து என்ன செய்கிறான், கொஞ்சம் தான் கொடுக்குறான், நான் அதை விட கொஞ்சம் கூட கொடுக்குறேன். அவன் வந்து ரமலானில் 10 நோம்பு தான் பிடிச்சான், நான் 15 நோம்பு பிடிச்சிக்கிறேன். இதாக கீழே பார்க்குறது. கீழே பார்க்க சொன்னது பொருளாதாரத்தில். எதில் பார்த்து கண்டிக்கிறோம், அமலில் மேலே பார்க்கணும், அங்கே பார்க்குறது இல்லை. அமலில் யார் நம்மளுக்கு கீழே உள்ளவனை தான் என்ன செய்கிறது, பார்க்குறது. அவனை விட நான் நல்லா இருக்கிறேன், மனைவியை விட நான் நல்ல, பிள்ளைகளை விட நல்ல, யாரெல்லாம் அமலில் குறையோ அவனை விட நான் நல்ல, இப்படின்னு முடிவெடுத்துறது. பொருளாதாரத்தில் மேலே உள்ளவனை பார்க்குறேன், இன்னும் போகணும், இன்னும் என்ன செய்யணும், போக வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, முதலாவது போதும் என்கின்ற மனப்பான்மையை உருவாக்குறதுக்கு வழி என்ன தெரியுமா, ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், வமை யஸ்தஅஃபிஃப் யுஐஃபஹுல்லாஹ், யார் போதும் என்கின்ற மனப்பான்மை உருவாக்க பழகுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் அதை கொடுப்பான். அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், அவருக்கு அதனை கொடுப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். எந்த பொருளாதாரமாக இருந்தாலும் ஏன் தெரியுமா நம்மளுக்கு போதாமல் இருக்குது, அல்லாஹ் இந்த உலகத்தில் ஒரு சிஸ்டம் வைத்திருக்கிறான். அந்த சிஸ்டம் படி தான் நம்ம முன்னேறுவோம். இப்போ உதாரணமாக ஆரம்பமாக நீங்கள் நினச்சி பாருங்கள், உங்களோட ஒரு காலம் இருந்திருக்கும், நம்ம 800 ரியால் வாங்கியிருப்போம், அல்லது நாடு நினைங்க நாட்டில் 8000 7000 வாங்கியிருப்போம். இந்த மாதிரி பொருளாதாரத்தை இருந்திருப்போம். அப்போ உங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்திருக்கும், செலவுகளை, கரண்ட் பில் கட்டுற கஷ்டம், கூலி கட்டுற கஷ்டம், தண்ணி பில் இதெல்லாம் பார்த்து ஒரு 15000 நம்மளுக்கு இருந்துட்டேன்டா, நம்ம நிம்மதியாக என்ன செஞ்சிடலாம், வாழ்ந்துடலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவு எடுத்திருப்பீங்க. ஆனால் இப்போ அந்த 15000 விட நீங்கள் கூட தான் என்ன செய்றீங்க, இருக்கிறீங்க. இப்போ ஒரு முடிவில் இருக்கிறீங்க. சரி, 15000 ஒத்தான் அதே டைமில் இருப்பானே, 15000 வாழ்ந்துக்கிட்டே அவன்கிட்ட போய் கேளுங்க, அவன் என்ன முடியும், அவனுக்கு ஒரு 4 பிரச்சனை இருக்குது. அவன் சொல்லுவான், என்ன எனக்கு ஒரு 25 இருந்தால் இந்த பிரச்சனை, நாம் எனக்கு பெருசாக ஆசையெல்லாம் இல்லை, அதையும் சேர்த்துக்கொள்வாங்க நிறைய பேர். என்ன நம்மளுக்கு பெருசாக ஆசை இல்லை, நம்மளுக்கு 25 இருந்தால் போதுமானது, அதோட முடிஞ்சுது. சார், இப்போ 25 உள்ளவன் நிம்மதியாக இருக்கணுமா இல்லையா, 25 உள்ளவன்ட்ட போகிறேங்க, அவன் 50 நிற்பான், 50 உள்ளவன்ட்ட போங்க, அவன் 80 நிற்பான். மில்லியன் கணக்கில் சம்பாதிக்கிறானே அவன்கிட்ட போங்க, அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா, நான் மில்லியன் கணக்கில் வருமானம் மட்டும் நீங்கள் நினைக்கிறீங்க, ஆனால் நான் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும். அவன் ஒரு இது வச்சுக்கிறான், ஏன் எனக்கு 1.5 மில்லியன் செலவழிக்கின்றான். அவனுக்கு ஒரு பட்ஜெட் அவன் வச்சிருப்பான், வணங்கிட்டா. இது உலகத்தில் வந்து நீங்கள் பார்க்க முடிவு காண்ற மாதிரி இல்லை, இதில் நீங்களாக முடிச்சா தான். ஆனால் அது என்ன செய்யாது, முடிவு வராது. ஏன் முடிவு வருதில்லை தெரியுமா, அதை விளங்கிக்க. நம்ம வந்து 7000 இருக்கிற நேரத்தில் 15000 இருந்தால் போதும் முடிவெடுத்தமே, அது உண்மை. ஆனால் அடுத்த நாளே 15000 கிடைக்காது. அடுத்த நாள் என்ன செய்யாது, நீங்கள் 15000 சேலரிக்கு மாற மாட்டீங்க. அந்த 7000க்கும் 15000க்கும் இடையில் எவ்வளோ காலம் போயிருக்கும், ஒரு 2 வருஷம் வச்சுக்கோங்க. இந்த 2 வருஷத்துக்குள்ள உங்களுக்கு ஒரேடியாக 15000 கிடைக்குமா, கிடைக்காது. முதலாவது எங்கே போவீங்க, 8000.
இப்போ 8000 நீங்கள் 15000 தான் தலையில் இருக்கு விளங்கிக்கங்க. 8000 வந்த உடனேயே வளமே என்ன செஞ்சுருப்போம், பிள்ளைகளை டியூஷனுக்கு அனுப்பிடுவோம். இப்போ ஆட்டோவில் அனுப்புவோம், என்ன செய்வோம், அந்த 1000 செட் பண்ணிடுவோம். இப்போ 8000 செலவு சரியா இல்லையா? 8000 என்ன 8000 வந்தாலும் பஸ்ஸு தான் முடிவெடுத்துக்கு 1000 மிஞ்சிருக்கு விளங்கிட்டா. இரண்டாவது என்ன தெரியுமா, 9000க்கு அப்புறம் ஒரு 10000 ஆகும். அது ஒரு 3 மாதத்தில் ஆகும். அப்போ என்ன நினைப்பா மனைவி, என்ன சொல்லுவா, இந்த சாப்பாடெல்லாம் அநியாயமாக வீணாக போகுது, நம்ம ஒரு ஃப்ரிட்ஜ் நாட்டை வச்சு சொல்கிறேன், ஃப்ரிட்ஜ் வாங்கிக்கொள்ளுங்கன்னு சொல்லி. வீணாக போனாலும் பரவாயில்ல, ஒரு 800 தான் போயிருக்கும். ஃப்ரிட்ஜ் வாங்கினா 1000 என்ன செய்யும், போயிட்டு இருக்கும். சரி, 1000க்கு ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கி போட்டாச்சு. இப்போ உங்களுக்கு 10000 இருக்குது. ஆனால் உங்களுக்கு அதுக்கேற்ற செலவும் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாளையில் நீங்கள் 13000 ஆகிருவீங்க. கூட்டிட்டு 13000. நீங்கள் 15ல் இருக்கிறீங்க இன்னும். அதனால் 13000 தான் எனக்கு கூடி இருக்குது. இந்த 3000க்கு என்ன செய்வீங்க, அதுக்கு ஒரு சொல்லுவோம். நாம் வளமையாகட்ட போகிறது பஸ்லையா, நம்ம ஃபெமிலியாக இதுக்கு போகிற என்ன செய்வோம், பஸ்ஸில் போகிறது இல்லை, நம்மளுக்கு தான் பணம் தந்திக்கிறோம் அல்லாஹ் தஆலா அப்படின்னு 13000க்கு ஒரு செலவு உண்டாக்கிடுவோம். 15க்கு வரக்குள்ள என்ன செய்வீங்க, இதே மாதிரி ஒரு செலவு உண்டாக்கிடுவீங்க. இப்போ 15ல் எப்படி இருப்பீங்க, 30 இருந்தால் தான் நம்மளுக்கு சரியா. 15க்கு செலவு இருக்குது. இப்போ உங்களுக்கு இங்கே 8 to அந்த 7 போட்டு பாருங்கள். இந்த 7க்கு செலவை நீங்கள் எப்படி உண்டாக்கினீங்க, இந்த 7 ஒரேடியாக எடுத்து பாருங்கள் பார்ப்போம். கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. ஆனால் பெரிய சந்தோஷத்தை எல்லாம் வேறு பக்கத்தால் தருவான். ஆனால் இந்த 7 நம்ம எடுக்கிறதுக்கு ரெடி இல்லையே, பழகி இப்போ 2 வருஷத்துக்கு. இந்த 2 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் அழுது கேட்ட அந்த துவாவை அல்லாஹ் கபூல் செஞ்சு 15 உங்களுக்கு தந்திருப்பான். 2 வருஷத்துக்கு பூரா யா அல்லாஹ் எனக்கு ஒரு 15 இருந்தால் போதும் மட்டும் 2 வருஷத்துக்கு முந்தைய அழுதிருப்பீங்களே, அந்த 2 வருஷத்துக்கு பூரா அல்லாஹ் 15 தந்திருப்பான். அதுதான் இப்போ நீங்கள் இங்கே இருக்கிறதுக்கான காரணம். நீங்கள் நாட்டில் கேட்டிருப்பீங்க, ஆளா எனது கஷ்டம் போய் இந்த கடனெல்லாம் முடிஞ்சு முழு திருப்தியாக வாழணும்னு தான் இங்கே வந்துருக்கீங்க. அதை தந்துட்டான்ல. ஆனால் இன்னொரு துவா கேட்குறீங்க அல்லாட்ட, யா அல்லா இன்னும் கொஞ்சம் கஷ்டம் என்ன செய்யுது இருக்குது, இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு போயிட்டோம்னா போயிடுவோம், முடிக்க மாட்டோம். என்ன செய்ய மாட்டோம், முடிக்க மாட்டோம். நாமளாக யோசிச்சு சில சேஞ்சஸ் உண்டாக்காத வரைக்கும் வாழ்க்கையில் தேவைகள் இருந்து கொண்டே இருக்கும். தேவையும் ஆசையும் என்றைக்கு முடியுதோ அண்டையோட வாழ்க்கையை என்ன செஞ்சிடும், முடிஞ்சிடும். முடித்த பிறகு தான் வாழ நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, வாழ மாட்டீங்க. ஒரு இடத்துல நிறுத்தப்படங்க கொஞ்சம். அதாவது ஒரு பெரிய இன்னொன்றையும் சொல்லிக்கலாம். இதில் நீங்கள் நினச்சிக்க ரைட், இப்போ நம்ம இந்த பிளான் சரி இப்படி தான் செய்யணும்னு. அடுத்த பிரச்சனை என்ன, இது யார்கிட்ட சொல்லணும், முதலாவது மனைவிட்ட சொல்லணும். அங்கே சரி வராதே, அங்கே தான் சைனே கிடைக்காது அப்படின்னு நீங்கள் என்ன செய்வீங்க, யோசிப்பீங்க. அந்த பகுதியில் என்ன செய்கிறேன், எப்பையும் நம்ம ஒரு வேலையை செய்யக்குள்ள நம்ம சொல்லிட்டு செய்கிறோம் பார்த்தீங்களா, அதில் தான் நிறைய பிரச்சனை. எதை சொல்லணும்னு தெரியாது, எதை சொல்லக்கூடாதுன்னு தெரியாது. நம்ம ஒரு பிளானை ஏற்படுத்துகிற நேரத்தில் நிறைய யோசித்து நீங்கள் ஏற்படுத்தினீங்கன்னு சொன்னால், என்றைக்கும் நீங்கள் பழைய நிலைக்கு நான் போக தயார் என்ற மனோநிலையோடு உங்களோட குடும்பத்தை உருவாக்கினேன்னு வைங்களேன், நிறைய நாங்கள் என்ன செய்திருப்போம், மாறி இருப்போம். ஆனால் அந்த மனோநிலை நம்மிடத்தில் என்னது இல்லை. இதனால தான் இந்த சிக்கல் நம்மளுக்கு வருகிறது. அன்புள்ள சகோதரர்களே, சின்ன ஒரு பொது உதாரணம் இந்த இடத்துல நான் சொல்லி ஆகணும். ஒரு பொது உதாரணத்தை சொல்லுகிறேன், ஒரு கதை நம்ம புரிந்து கொள்வதற்காக. கீழே உள்ளவங்களை பார்க்குற மேலே உள்ளவங்க பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக ஒரு செய்தி பாருங்கள். ஒரு 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 அறிஞரிடத்தில், ஒரு பெரிய கலைமானிடத்தில் ஒரு பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை, ஒருவர் வீட்டில் வாழ்கிறாரு. அவர் வீடு சின்ன வீடு. அவர் 30-40 ஆடுகளை வளர்க்குறாரு. சின்ன வீட்டில் வாழ்கிறாரு. எப்போ பார்த்தாலும் அந்த மனைவியோட பிரச்சனை என்ன, இந்த வீடு நிம்மதியில் காலை நீட்ட இயலாமல் இருக்குது, கையை நீட்ட இயலாமல் இருக்குது, நிம்மதியாக தூங்க இயலாது, கொஞ்சம் ஒரு பெரிய வீட்டுக்கு போகக்கூடாதா என்று நிம்மதி இல்லை. இவர் எப்படா இந்த நிம்மதி அடைகிறதுன்றதுக்காக ஒரு அறிஞர்கிட்ட போய் எப்படி நான் நிம்மதி அடைதல் அப்படின்னு கேட்குறாரு. நான் எதை சொன்னாலும் நீ செய்வியான்னு கேட்குறாரு. நான் எதை சொன்னாலும் செய்வேன். ரைட், உனக்கு ஏதாவது பிஸ்னஸ் என்ன பண்ணுற, எனக்கு ஆடு இருக்கே ஒரு 30 ஆடு. சரி, நீ இந்த 30 ஆடை எதுக்கு போகிறோம், வீட்டுக்குள்ளே வச்சு சாப்பாடு கொடுக்கணுன்றாரு. பிரச்சனை, நான் வந்ததே வீட்டுக்கு நெருக்கம் நிம்மதி இல்லைன்றதுக்கு. இந்த 30 ஆடையை நான் வீட்டுக்குள்ளே வச்சு சாப்பாடு கொடுத்தா பிரச்சனை டபுள் ஆகுமே. நீ எது சொன்னாலும் செய்கிறேன்னு சொன்னியா இல்லையா? சரி, இப்போது 30 நாள் வாழ்ந்தார். அன்றைக்கு போய் ஏதோ மனைவி நல்ல ஒரு முடிவோடு வந்திக்கிறான் எதிர்பார்த்தா 30 ஆடையும் வீட்டுக்குள்ளே எடுக்கிறாரு. சரி, என்ன முடிவு, யார் வழிகாட்டின உனக்கு அப்படின்னு சொன்னால், நான் நிம்மதி அடைகிறதுக்கான வழி 30 ஆடையும் வீட்டுக்குள்ளே எடுத்து அப்போ வீட்டுக்குள்ளே வாழ்க்கையும் போகுது, ஆடும் வீட்டுக்குள்ளே. ஏற்கனவே இருந்ததை விட டபுள் ட்ரிபிள் ஆயிடுச்சு. தினந்தோறும் பார்த்தா பிரச்சனை டபுள் ஆகிட்டு. இவருக்கு என்னடா, இவர் என்னமோ வழிகாட்டுறாரு, இப்படி ஒரு முசீபத்தை கொண்டு போட்டாருன்னு டெய்லி பொறுமையாக 1 நாள் 2 நாள் 3 நாள் 4 29 எப்போ வரும் என்றதே காலத்தை கழிச்சிக்கிறார். டெய்லி மனைவி நிம்மதி இல்லை டபுள் ஆகிடுச்சு. 29ஆம் நாள் முட்டுச்சுன்னே ஒரே ஓட்ட அறிஞர்கிட்ட போய், அறிஞரே 29 நாள் முடிஞ்சிச்சு, எப்போ அடுத்தது என்ன செய்யணும், ஆடெல்லாம் வெளியே எடுங்கண்டார். அது ஏற்கனவே வெளியே தானே இருந்துச்சு, திருப்பியே வெளியே எடுங்கண்டார். அன்றைக்கு ஏதோ சொன்னார், போனார், ஆட்டெல்லாம் வெளியே எடுத்து வீட்டை கழுவிட்டு அன்றைக்கு நைட்டுக்கு தூங்குறாரு. மனைவி சொல்கிறா, அப்பா என்ன ஒரு நிம்மதி அப்படின்ட்டு சொன்னா, இந்த வீட்டில் இவ்வளோ நாள் நான் காணாத ஒரு நிம்மதி இன்றைக்கு என்ன செய்து வந்ததுண்டு. அப்போ அறிஞர் பார்த்தாரு, நிம்மதியா, இதுதான் இருக்கலையே இந்த வீட்டில், இப்போ எப்படி வந்தது, அது எப்படி வந்து சொல்லுங்க பாப்போம். நம்ம கீழே பாருங்கண்டா செய்ய மாட்டோம், போக வச்சார் அவர். பாருங்கண்டா ஃபீல் வரலையே, நீ போ கீழுக்கு,
கீழுக்கு போயிட்டு இந்த இடத்துக்கு வந்தே என்று சொன்னால் அந்த இடத்துல நிம்மதி உனக்கு என்ன செய்யும், புரியும். இந்த 30 நாள் பட்ட கஷ்டத்தில் அது இந்த வீட்டில் நிம்மதி இருக்கிறது என்னது, ஃபீலிங்க்கு வந்தது. இதுதான் மனிதனுடைய உலகத்துடைய இயல்பு. அன்புள்ள சகோதரர்களே, நிறைய ஆசையில் இருந்துட்டு இருப்போம். ஆனால் பயங்கரமான ஒரு சூழல் வரக்குள்ள என்ன நினைப்போம், யாரெல்லாம் நாட்டுக்கு போய் சேர்ந்தாலே போதும் அப்படி நினைக்கிறோமா இல்லையா? ஏன் பிரச்சனை வந்தா என்ன வருது, எவ்வளோ ஒரு பெரிய ஐடியாவில் ஏன் இல்லாமல் போச்சு, கீழ்நிலையை காண்றோம் ஃபீலிங் இல்லை, கண்ணால் காண்றோம். கண்ட உடனே என்ன முடிவு எடுக்கிறோம், ஒன்றுமில்லை என்னை உயிரை விட்டா எனக்கு என்னது போதும் என்ற லெவலுக்கு நம்ம என்ன செய்கிறோம், வருகிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு தாலா நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். திருப்தியான வாழ்க்கை, திருப்தியான மனநிலை. அல்லாஹு தால்கிட்ட கேளுங்க, அல்லாஹு மின் யஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. யா அல்லாஹ், உன்னிடத்தில் நேர்வழியை, போதும் என்கின்ற மனப்பான்மையை, இறையச்சத்தை, நான் பேணுதலான வாழ்வை நான் கேட்கிறேன். அது மட்டும் நம்மளுக்கு வந்ததுண்டா சகோதரர்களே, இந்த உலகத்தில் உங்களை மாதிரி திருப்தியாக வாழ்கிற எவரும் இருக்க மாட்டான். இன்றைக்கெல்லாம் நொந்து வாழ்வதற்கான என்ன காரணம் தெரியுமா, நம்ம ஒன்றின் மீது ஆசை வைத்திருக்கிறோம், அதை பெரிய இலக்காக வைத்திருக்கிறோம். இதை மட்டும் நம்ம அளவாக வைத்துக்கொள்ள ரெடியாக இருந்தால் இந்த உலகத்தில் நீங்கள் கவலைப்படுவதற்கு வேறு எதுவுமே இருக்காது. அஸ்ஸலாமு அலைக்கும். இது உங்கள் பாய் நெட்வொர்க் தமிழ். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற இன்னும் பல பயனுள்ள இஸ்லாமிய காணொளிகளையும் இங்கே கண்டு களிக்கலாம். மறக்காம குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு காணொளி வாயிலாக சந்திக்கிறோம். சலாம் சிறுவுகளே.